விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசியினருக்கு சனி பெயர்ச்சி பலன். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு விலகி மீனராசி செல்கிறார். அவர் 3ஆம் பார்வையாக தங்களுடைய கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கிறார், ரிஷபராசியை பார்க்கிறார். மனைவி வழியில் பிரச்சனை உண்டாகும், கூட்டு தொழிலில் பிரச்சனை, சிறு சிறு விபத்து உண்டாகலாம். அவசரப்பட்டு திருமணம் செய்ய வேண்டாம். நன்கு அலசி ஆராய்ச்சி செய்த பிறகுதான் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தவறான வரனை நிச்சயிக்க கூடும். எதிர்பாலினத்திடம் பழகும் போது எச்சரிக்கை தேவை. ஆண்களுக்கு பெண்களிடமோ பெண்களுக்கு ஆண்களிடமோ ஈர்ப்பு சக்தி அதிகம். ஆகவே பழகும் போது பார்த்து பழகுங்கள். 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார், லாபஸ்தானம். ஏற்கனவே தங்களுக்கு கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை கொடுக்கிறார். குரு பார்வை வரை இருக்கிறது. தொழில் வியாபாரம் லாபம் அடைகிறது. சிலருக்கு மறு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். மனைவி இழந்தவர்கள், டைவர்ஸ் பெற்றவர்களுக்கு மறு திருமணம் நடைபெறும். சிலருக்கு வேண்டாத கெட்ட சகவாசம், மனைவி தவிர வேற சில தொடர்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். ஏனென்றால் கிரக நிலையில் அதை போல காட்டுகிறது. உடல் நிலையில் சங்கடங்கள் வரும். ஆகவே நோய் நொடி, சுகர் பேஷன்ஸ், பிபி உள்ளவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அதிக அகலக்கால் வைக்கக்கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. சிலருக்கு கண் உபாதை வரலாம். 12/7/2025 முதல் 27/11/2025 வரை வக்கரம் அடைகிறார். மீண்டும் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை அவர் வக்கரம் அடைகிறார். அந்த நேரத்தில் கஷ்டங்கள் குறையும், நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம், சிறு சிறு மருத்துவ செலவுகள் நன்றாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கவனம், உடம்பு சிறப்பாக இருக்கும். குடும்பம், பொருளாதாரம், ஒற்றுமை, வீடு மனை வாங்கலாம். இதுவரை வீடு இல்லையே, இடம் இல்லையே என்றவர்கள் இயங்கியவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் சிறு மனக்கவலை தோன்றி மறையலாம். தொழில் வியாபாரம் லாபம் தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு செல்லலாம் வேலைக்காக. அரசியலில் புகழ், பெருமை உண்டாகும். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு சிறப்பு தான். கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு சுபகாரியம் செய்யலாம். புத்திர பாக்கியம் உண்டு. இதுவரை தடங்கலான புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பு. வயிறு உபாதை மற்றும் கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9. சிவப்பு, மஞ்சள் கலர் அதிர்ஷ்ட நிறங்கள். செவ்வாய், வியாழன் அதிர்ஷ்ட நாட்கள். பவளத்தை அணிந்து கொள்ளலாம். தெற்கு திசை அதிர்ஷ்ட திசை. முருக வழிபாடு தங்களுக்கு நன்மை அளிக்கும். கோவிலுக்கு சென்றால் விநாயகர், கால பைரவர், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஏழை வாழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.